வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். கொலோசேயர் அதிகாரம் 2 இறை வசனம் 7. விசுவாசத்தில் உறுதிப்படவும். வகுப்பறையில் ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்பது அல்லது கவனிப்பது என்பது ஒரு சிறந்த குணம். அந்த வார்த்தைகளை உள்வாங்கி ஒரு காரியத்தை செய்யும்போது நாம் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் உறுதிப்பட்டவர்களாக செய்ய வேண்டும். தியான பகுதியில் நீங்கள் இயேசுவில் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் அதிகமாய் கிறிஸ்துவின் சத்தியத்தில் பலப்பட வேண்டும். உறுதியாக அவர்கள் மென்மேலும் விசுவாசத்தில் வளர வேண்டும். இன்று விசுவாசிகளை வீடுகளுக்கு ஒப்பிடலாம். கிறிஸ்து நல்ல நிலம். நம்முடைய வீடுகள் அவரில் உள்ளது. நாம் அந்த நிலத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறோம். நாம் அனைவரும் வளர வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படும் கட்டிடம் போல கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற காலகட்டங்களில் கடவுளால் போதிக்கப்பட்ட வார்த்தையில் விசுவாசம் வைத்து நமக்கு போதிக்கப்பட்ட கடவுளின் வார்த்தையில் நிலைத்திருந்து விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொண்டு நாம் அனைவரோடும் அன்போடு வாழ கடவுள் நம்மை கிறிஸ்துவின் வழியாய் அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, போதிக்கப்பட்ட வார்த்தையை கேட்டு விசுவாசத்திலும் சத்தியத்திலும் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் செய்யும். இயேசுவில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: மென்மேலும் எதில் வளர வேண்டும்? மென்மேலும் எதில் வளர வேண்டும்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.